ஸோ குட் மார்னிங் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஎன்ஏயு அண்ட் ஐகார் பிஜிக்கான கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நேற்று அக்ரானமிக்கான கிளாஸஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்டமாலஜிக்கான கிளாஸஸ் பார்ப்போம். ஸோ ஷெடியூல் படி நம்ம சாயில் சயின்ஸ் போட்டிருந்தோம். பட் சாயில் சயின்ஸ் மண்டே பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி என்டமாலஜிஸ் பார்க்கலாம். ஸோ யாராச்சும் உங்களோட ஜூனியர்ஸ் யாராச்சும் இது பண்ணாங்கன்னா ஸோ நம்மளோட அந்த பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் ரெகுலராக போடுவோம். ஸோ என்டமாலஜி, சிடெக், பேத்தாலஜி இந்த மாதிரி தனித்தனியாக போடுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கிற சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ என்டமாலஜி ஓகேவா? ஃபஸ்ட்டு என்டமாலஜி ஐகேர் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்னாலும் சரி, ஸோ டிஎன்ஏ ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்னாலும் சரி, ஸோ ரெண்டு பேருக்கும் காமனாக ஒரு சிலபஸில் தான் நம்ம போகிறோம் கிளாஸஸ். ஸோ ஹிஸ்ட்ரி ஓகேவா? இது பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகே, ஐகேர் டிஎன்ஏயு பிஜி கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் என்டமாலஜி இன் இந்தியா. என்டமாலஜி இந்தியாவில் என்னென்னா, ஸோ அதோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அனிமல் கிங்டம் கம்பேர் பண்ணுறப்ப, ஸோ அதர் மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்த்தோபோடால இன்செக்ட் என்டமாலஜிஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ஹெட்டிங்ஸ் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஜஸ்ட் ஜென்ரலாக இன்ட்ரோடக்ஷன் பிற ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுவோம், ஸ்டடி ஆஃப் இன்செக்ட் அண்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரில் இன்செக்ட் எப்படி இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் என்டமாலஜி இன் இந்தியா. என்டமாலஜி ஹிஸ்ட்ரி என்ன இருக்குது, ஸோ இன்செக்ட் எந்த பொசிஷனில் இருக்குது பிளான் கிங்டமில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ஆர்த்தோபோடால அடுத்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்டமாலஜி. ஓகே, ஸோ என்டமாலஜிக்கு டெஃபினேஷன் என்னென்னா, ஸோ ஜென்ரலாக நமக்கு தெரியும், இது இஸ் அ பயாலஜிக்கல் சயின்ஸ். ஓகே, பயாலஜிக்கல் சயின்ஸ் டீலிங் வித் ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் ஆர்கானிசம், த இன்செக்ட்ஸ். ஓகேவா? பயாலஜிக்கல் சயின்ஸ் தான். ஓகேவா? பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் டீலிங் வித் இன்செக்ட்ஸ். ஓகேவா? அவ்வளோதான், இன்செக்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. இது குயின் டெர்மைட்டு, ஸோ இது ஜிராஃபி வீவல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இன்செக்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம காலேஜஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ இப்போ என்டமாலஜிக்கு டெஃபினேஷன்ஸ் இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டடி ஆஃப் இன்செக்ட் அண்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ இன்செக்டோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ ஆம்னி ப்ரெசன்ட். ஸோ ஆம்னி ப்ரெசன்ட் அப்படின்னா, ஸோ எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகேவா? எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ ஈச் கிராப், எல்லா கிராப்லையும் இருக்குது. ஸோ மஸ்கிட்டோ, ஹவுஸ் ஃப்ளைஸ்லாம் ஆம்னி ப்ரெசன்ட் தான், இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கும். ஓகேவா? அட்லீஸ்ட் டசன் ஆஃப் இன்செக்ட், ஒரு இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு டஜன் ஆஃப் இன்செக்ட்ஸ் ஆச்சும் இருக்கும். ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஓகே மேஜர் ஓகே பெஸ்ட்டுனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். மேஜர் கன்ஸ்ட்ரைண்ட் இன்க்ரீஸிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, பெஸ்ட் என்னென்னா, ஏதோ ஒரு நாய்சன்ஸ் காஸ் பண்ணுற ஒரு ஆர்கானிசம் தான் பெஸ்ட். ஸோ இதில் ப்ரொடக்டிவ் இன்செக்ட்ஸும் இருக்குது. சரி, எக்ஸாம்பிள் ஹனிலேருந்து ஹனிபி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஹனிபிலேருந்து ஹனி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதில் ப்ரொடக்டிவ் இன்செக்ட்ஸும் நிறையா இருக்குது. ஸோ ஜென்ரலாக பெஸ்ட்டுனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் காஸ் பண்ணும், அது அக்ரிகல்ச்சர் ஈல்டை கம்மி பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ப்ரொடக்டிவ் இன்செக்ட்ஸ்னால் ஏதோ ஒரு ப்ராடக்ட் அது உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறது ஸோ எக்ஸாம்பிள் சில்க்வாம்லாம் கக்கூன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஸோ இதுதான் இன்செக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். இது ஹனிபி அண்ட் இது சில்க்வாம். ஓகேவா? ஹனிபியிலேருந்து ஹனி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம ஹனிபி வேக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ராயல் ஜெல்லி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே சில்க்வாம்லேருந்து என்ன பண்ணுவோம், கக்கூன்னு ஸ்டார்ட் பண்ணி ஸோ அதை தான் ப்ராசஸ் பண்ணி நம்ம சில்க் இது பண்ணுறோம். ஓகே தானே? ஸோ இப்போது இதுதான் இன்செக்ட். ஸோ இதுதான் இன்செக்ட்ஸோட கிங்டம். ஸோ என்னென்ன இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா, மொனிரா, ஃபங்கை, ஆல்கே, பிளான்ட்டே. ஸோ அனிமேலியாவுக்குள்ளே தான் நமக்கு இன்செக்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் இன்செக்ட் ஆர்த்ரோபோட்ஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் என்டமாலஜி இன் இந்தியா. ஸோ இப்போ என்டமாலஜி இந்தியாவில் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏன்ஷியன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்கிராப் அர்முல்ட். ஓகேவா? அதாவது ஸ்கிராப்னா தெரியும்ல நமக்கு இந்த இது ஸ்கிராப் பீட்டில், அதாவது சுரண்டும்ல. ஸோ அதோட இது எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசியமில் வச்சுருக்காங்க. 550 BCயில் வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்கராப் பீட்டில். ஓகே, ஸ்கராப் பீட்டில் தான் நமக்கு தெரியும்ல, ஸ்கராப்டியேசிய ஃபேமிலியில் வர பீட்டில். ஸோ இது வாலில் வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வாலில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. எங்கே வேலி ஆஃப் கிங்ஸ். ஓகேவா? ஓகேவா? அங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவ்வளோ ஓல்டெல்லாம் நமக்கு தேவையில்ல. பட் இந்த இடத்த பாருங்களேன். ஸோ 1758 தான் இந்தியாவில் நமக்கு என்டமாலஜி அப்படிங்கிற வேர்டு ஆரிஜின் ஆகுது. ஓகேவா? என்டமாலஜி அப்படிங்கிற வேர்டு ஆரிஜின் ஆகுது. அது காரணம் இவர் தான். ஓகேவா? அது காரணம் இவர் தான். யார் இவர் என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கார்லஸ் லினேயஸ். ஓகேவா? கார்லஸ் லினேயஸ் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிற ஒரு புக்கு வெளியிட்டிருக்காரு. ஓகேவா?
ரொம்ப முக்கியம். சிஸ்டமா நேச்சுரே இந்த வந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட ஓகேவா. சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிற ஒரு புக் வந்து இவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து 28 ஸ்பீசிஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு ஓகேவா. 28 இன்செக்ட் ஸ்பீசிஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் அந்த புக்கு, அவர் ரிலீஸ் பண்ண புக்கு. இதுதான் அங்கே சிஸ்டமா நேச்சுரே கரலஸ் லினேஸ் லிங்க் பண்ணது. ஸோ இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ ரொம்ப முக்கியம். கரலஸ் லினேஸ் சிஸ்டமா நேச்சுரே. ஸோ அதுக்கடுத்து வந்து ஃபர்ஸ்ட் என்டமாலஜி ஜேசி ஃபேப்ரிகஸ் ஓகேவா. இவர் தான் வந்து இன்செக்டை ரொம்ப டீப்பாக வந்து போய் படித்தா முதல் ஆள் வந்து இவர் தான், ஜேசி ஃபேப்ரிகஸ் ஓகேவா. ஸோ இவர் வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமி டர்ன் இன்டு சிஸ்டமேட்டிக்ஸ் ஓகே. இவர் வந்து 13 ஆர்டர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காரு ஓகே. அவர் வந்து கரல்ஸ் லினேஸ் வந்து 28 இன்செக்ட். ஸோ இவர் வந்து 13 ஆர்டர்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் மவுத் பார்ட் ரொம்ப முக்கியம் ஓகேவா. பேஸ்ட் ஆன் மவுத் பார்ட்டை பேஸ் பண்ணி வந்து 13 ஆர்டர்ஸ் வந்து இவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு ஓகேவா. யார் மவுத் பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணனா ஜேசி ஃபேப்ரிகஸ் ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து ஜேசி கொயினிங் அப்படிங்கிறவர் வராது. ஸோ ஜேசி கொயினிங் இவர் வந்து 18th செஞ்சுரியில் வந்து இன்செக்டை வந்து கலெக்ட் பண்ணி அவர் ஸ்டடி பண்ணுறாரு. ஸோ இவர் தான் வந்து பப்ளிசிட்டி ஸ்பெஷல் அக்கௌண்ட் டெர்மைட்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஓகே. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க டெர்மைட்ஸை பற்றி ஒரு ரெக்கார்டு வந்து ஸ்பெஷலாக வந்து அக்கௌண்ட் பண்ணி போட்டிருக்காரு. இவர் யார், ஜேசி கொயினிங் ஓகேவா. ஸோ இவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ கரலஸ் லினேஸோட ஸ்டூடெண்ட்டும் ஃபேப்ரிகஸோட ஃப்ரெண்டும் இவர் தான் ஓகே. ஸோ இந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, டெர்மைட்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் வந்து ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து 1875 இந்த ஏற மறந்துடக்கூடாது. ஸோ 1875 வந்து இந்தியன் மியூசியம் வந்து கல்கட்டாவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மியூசியம் கல்கட்டாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1883 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரிக்கல் சொசைட்டி வாஸ் ஸ்டார்டட் ஓகே. பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1875 ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் மியூசியம் ஓகே. இந்தியன் மியூசியம் வந்து இது பண்ணியிருக்காங்க. 1883 நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே. இப்போ வந்து ஜார்னல் ஆஃப் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி வந்து அதுக்கு ஒரு புக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, ரீப்ரிண்ட் பண்ணி சீரீஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 1888 வந்து வெளியாயிருக்கு ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் 1901 தான் ஓகே. இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம். லியோனல் டி நைஸ்வெல்லே ஓகேவா. நைஸ்வெல்லே ஓகேவா. லியோனல் டி நைஸ்வெல்லே இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் என்டமாலஜிஸ்ட் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் என்டமாலஜிஸ்ட் ஓகே. ரொம்ப முக்கியம். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. லியோனல் டி வென்சே ஓகேவா. இவர் வந்து ஃபர்ஸ்ட் என்டமாலஜி, இவர் இல்லை. ஸோ அவர் ஃபோட்டோவில் இருக்கிறது இல்லை. ஸோ லியோனல் டி வென்சே வந்து ஃபர்ஸ்ட் என்டமாலஜிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஃபர்ஸ்ட் என்டமாலஜிஸ்டாக இருக்கவர் யாருன்னா லியோனல் டி வென்சே. இவன் 1901 இது பண்ணியிருக்காங்க ஓகே. அதுக்கடுத்து வந்து 1903 வந்து இவருக்கு அடுத்து யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் மேக்ஸ்வெல் லெஃப்ரி ஓகேவா. இவர் தான் ப்ரொஃபஸர் மேக்ஸ்வெல் லெஃப்ரி ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் 1901 அவர் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ 1903 மேக்ஸ்வெல் லெஃப்ரி வந்து வந்திருக்காரு ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து 1905 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இம்பீரியல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பூசா பீகாரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1905 IARI வந்து பூசா பீகாரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கடுத்து வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து ப்ரொஃபஸர் லெஃப்ராய் பார்த்தோம்ல. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் இம்பீரியல் என்டமாலஜிஸ்ட். ஏன்னா வந்து இவர் 1903 வந்தார் ஓகேவா. ஸோ 1903 வந்தாரா. ஸோ 1903 வந்தார். ஸோ 1903 வந்தவர் என்ன செஞ்சார், ஸோ 1905 வந்து நமக்கு வந்து இம்பீரியல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இது பண்ணாங்க இல்லையா. ஸோ 1905 இம்பீரியல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இது பண்ணார். ஸோ அதுக்கடுத்து இவர் தான் வந்து அதோட இம்பீரியல் என்டமாலஜிஸ்ட், அந்த இன்ஸ்டிடியூட்டோட இம்பீரியல் என்டமாலஜிஸ்ட் இவர் தான். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, 2 இது பண்ணியிருக்காரு ஓகேவா. ஸோ 1906 என்ன பண்ணியிருக்காரு, இந்தியன் இன்செக்ட் பெஸ்ட் எப்படி ஒன்று இது பண்ணியிருக்காரு, இந்தியன் இன்செக்ட் பெஸ்ட்னு ஒன்று இது பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இந்தியன் இன்செக்ட் லைஃப் ஓகேவா. 2 இது 1906 1909 இயர் ஓகே. இயர் மறந்துடக்கூடாது. 1906 இந்தியன் இன்செக்ட் பெஸ்ட், 1909 இந்தியன் இன்செக்ட் லைஃப். ஸோ இந்த 2 இது வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு ஓகேவா. ஸோ அதே மாதிரி 1914 வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட் அண்ட் பெஸ்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகே. ரொம்ப முக்கியம். 1914 வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட் பெஸ்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1912 வந்து பிளான்ட் குவாரண்டைன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியம். 1914 வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்செக்ட் பெஸ்ட் ஆக்ட், 1912 வந்து பிளான்ட் குவாரண்டைன் ஆக்ட். எந்த டேட்டு அப்படின்னு தெரிஞ்சது, இதோட டேட் எந்த டேட்டில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால்
கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? எந்த டேட்டில் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து 1914 நம்ம பார்த்தோம், டிஸ்ட்ரிக்ட் இன்செக்ட் பெஸ்ட் ஆக்ட் பார்த்தோம். ஸோ டிபி ஃப்ளெச்சர் அப்படி என்ன சொல்கிறாருன்னா, இவர் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் என்டமாலஜிஸ்ட் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட். ஓகேவா? மெட்ராஸ் ஸ்டேட்டில் வந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சென்டர். ஸோ ஃபஸ்ட்டு இம்பீரியல் என்டமாலஜிஸ்ட் ப்ரொஃபஸர் லெஃப்ரை. டிபி ஃப்ளெச்சர் வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டோட ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல். ஓகேவா? சாரி, கவர்மெண்ட் என்டமாலஜிஸ்ட். ஓகேவா? இவர் என்ன பண்ணுறாரு, சம் சவுத் இந்தியன் இன்செக்ட், ஏன்னா மெட்ராஸ் சவுத்து தானே, ஸோ சம் சவுத் இந்தியன் இன்செக்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு புக் வந்து விட்டுறாரு. ஓகேவா? 1914 விட்டுறாரு. ஓகேவா? ஸோ அதுக்கு 1940 இபி ஸ்டீப்பிங் அப்படிங்கிறவர், இவர் வந்து ஃபாரஸ்ட் என்டமாலஜிஸ்ட். ரொம்ப முக்கியம். இபி ஸ்டெப்பிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் என்டமாலஜிஸ்ட். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இந்தியன் ஃபாரஸ்ட் இன்செக்ட் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் கோலியோப்டரா அப்படிங்கிற ஒரு இது வந்து சப்மிட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இந்தியன் ஃபாரஸ்ட் ரிசர்ச் ஃபாரஸ்ட் இன்செக்ட் ஆஃப் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இவர் வந்து இது பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து நமக்கு தெரியும் 1916 வந்து இம்பீரியல் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டேராடூன், நம்ம ஆல் இண்டியா டூரில் வந்து போயிட்டு வந்திருப்போம். டேராடூனில் வந்து ஸோ அந்த ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து போயிட்டு வந்திருப்போம் இல்லையா? ஸோ 1916 வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஸோ 1960 அதே மாதிரி வந்து ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் 1916 இது பண்ணியிருக்காங்க. ஸோ 1916 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இம்பீரியல் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் டேராடூனில் 1916 இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 1916 ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து கல்கட்டாவில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து நமக்கு வந்து டேராடூனில் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியம் 1939. ஓகே, இயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். 1939 லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ லோக்கஸ்ட் வந்து ரொம்ப பெரிய பெஸ்ட் இல்லையா? ஸோ அதை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து வார்னிங் ஆர்கனைசேஷன் வந்து 1939 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1939. ஸோ 1940 என்ன பண்ணியிருக்காங்க, 1940 என்ன சொல்லியிருக்காங்க, டாக்டர் டிவி ராமகிருஷ்ண ஐயர். ஓகேவா? ராமகிருஷ்ண ஐயர். ஓகேவா? டிவி ராமகிருஷ்ண ஐயர் என்னன்னா, ஹேண்ட் புக் ஆஃப் எக்கனாமிக் என்டமாலஜி ஆஃப் ஃபார் சவுத் இந்தியா, ஹேண்ட் புக் ஆஃப் எக்கனாமிக் என்டமாலஜி ஃபார் சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. ஹேண்ட் புக் ஆஃப் எக்கனாமிக், யார் யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அது 1946 என்ன பண்ணுறாங்க, டைரக்டரேட் ஆஃப் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் குவாரண்டைன் அண்ட் ஸ்டோரேஜ் நமக்கு தெரியும். ஓகேவா? டைரக்டரேட் ஆஃப் பிளான்ட் குவாரண்டைன் ஸ்டோரேஜ் வந்து 1946 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பேத்தாலஜிஸ்லேயும் வரும், என்டமாலஜிலையும் வருது. ஓகேவா? ஸோ அடுத்து 1969 என்ன பண்ணுறாங்க, டிஎன் ஆனந்த கிருஷ்ணன். ஸோ டிஎன் ஆனந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னு மோனோகிராஃப் ஆஃப் இந்தியன் தைசனோப்திரான இன்செக்ட் ஆர்டரா. ஸோ ட்ரிப்ஸு, ஓகேவா, ட்ரிப்ஸு டெர்மைட் எல்லாம் வந்து இதில் வரும். ஓகே, ட்ரிப்ஸு டெர்மைட்லாம் வந்து இந்த ஆர்டரில் வந்து வரும். டைசனோப்திரா அப்படிங்கிற ஆர்டரில் வந்து இது வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இப்போ பொசிஷன் ஆஃப் இன்செக்ட் இன் அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டமில் வந்து இன்செக்ட் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது? ஓகேவா? ஸோ மொதல் வந்து கிங்டம் அனிமேலியாக்குள்ளே இருக்குது. ஓகேவா? கிங்டம் அனிமேலியா. அதேமாதிரி ஃபைலம், கிங்டம் ஃபைலம் சஃபைலம் தானே வரும். ஸோ ஃபைலம் ஆர்த்தோபோடா. ஸோ அனிமேலியா அதுக்குள்ளே வந்து ஆர்த்தோபோடா, அதுக்குள்ளே வந்து சப்ஃபைலம் வந்து யுனிராமியா. ஓகேவா? யுனிராமியா. அதில் வந்து கிளாஸ் வந்து இன்செக்டா. ஓகேவா? இன்செக்டா. ஓகேவா? ஸோ கிங்டம் அனிமேலியா, ஃபைலம் ஆர்த்தோபோடா, சப்ஃபைலம் யுனிராமியா, கிளாஸ் வந்து இன்செக்டா. ஓகேவா? ஸோ இந்த இதை வந்து பொசிஷன் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ ஆர்த்தோபோடா கீழே வந்து என்னென்ன ஆர்டர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இது எக்ஸாம்பிள். ஸோ ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆர்த்தோபோடாவில் என்னென்ன இருக்கும், செக்மெண்டட் பாடி இருக்கும். பாடி வந்து செக்மெண்டட் இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஒரு இன்செக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலேயும் அப்டாமினல் தோராக்ஸ், அப்டாமினல் இருக்கும், தோராக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செக்மெண்டட் பாடி பார்ட்ஸ் வந்து இன்செக்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? மோல்ட்டிங் மூலயமா க்ரோ ஆகும். நமக்கு தெரியுமில்ல, இன்செக்ட்னாலே மோல்ட்டிங் பண்ணும். அதே மாதிரி பைலேட்ரல் சிமெட்ரி ஆஃப் பாடி. ஸோ பாடி கேவிட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி டார்சல் ஹார்ட் இருக்கும், டார்சல் பிரெயின் இருக்கும். ஸோ அப்பண்டேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அனிமல் கூட வந்து ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ இது பண்ணிடலாம். ஸோ நான் இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் தான். ஸோ இன்ட்ரோடக்ஷன் அது உங்களுக்கு வந்து அந்த லெக்சர் வைஸ் மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? அது டாபிக் வைஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷன் ஜென்ரலாக வந்து என்டமாலஜினா என்ன, ஸோ எதை பற்றி படிக்க போகிறோம், ஸோ அதோட ஹிஸ்ட்ரி என்ன, இன்ட்ரோடக்ஷன் என்ன, இதுதான் வந்து பார்த்துருக்கோம் இன்றைக்கி. ஸோ இதுதான் வந்து என்டமாலஜி. ஓகேவா? ஸோ என்டமாலஜியில் வந்து இது என்ன ஆர்டர், என்ன ஃபேமிலியில் வருது இன்செக்ட்டு, ஸோ இன்செக்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அடுத்த கிளாஸில் லெபிடோப்டிரா அப்படிங்கிற ஆர்டர் வந்து பற்றி பார்ப்போம். ஸோ இண்டிவிஜுவல் ஆர்டர்ஸ் வந்து பற்றி பார்க்கலாம். ஸோ அது மேலே என்டமாலஜியோட இது இன்செக்டோட மவுத் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த கிளாஸில். ஸோ
ஆர்டர் ரெப்டப்திரால பட்டர்ஃப்ளைஸ் தான் நமக்கு வந்து இருக்கும், அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பெருசாக இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இதில் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் பாய், தேங்க்யூ.